பரபரப்பு பிரச்சனை இதெல்லாம் ஓஞ்சி முடிகிறதுக்குள்ளே திரும்பவும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு. இப்போது துபாயில், அதே துபாயில் அப்படின்னு சொல்லணும். ஆமாம், ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போனது. அதுக்கப்புறம் ஐசிசி பாகிஸ்தான்கிட்ட மன்னிப்பு கேட்டது. ஏப்பா யாரை கேட்டு நீங்கள் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு ஐசிசி இப்போ பாகிஸ்தான்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. இன்னும் போயிட்டு தான் இருக்குது, அது போயிட்டே இருக்குது. அதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இன்னொரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு என்ன நடக்க போகுது. எனக்கு ஒரு இந்தியாவும் ஓமானும், இல்லை இந்தியாவும் ஒரு ஸ்ரீலங்காவும் விளையாண்டாலோ, இல்லை பாகிஸ்தானும் ஒரு யுஎஸ்ஏ விளையாண்டாலோ, இல்லை பாகிஸ்தானும் ஒரு இங்கிலாண்டும் விளையாண்டாலோ எப்படி இருக்குமோ எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மேட்ச். எனக்கு கிரிக்கெட் தான் தேவை. ஹெட்லைன்ஸ் வந்து கிரிக்கெட்டால் ஒரு ஹெட்லைனாக இருக்கணும். மற்றபடி வெளியில் இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போனதோ, இல்லை மற்றபடி எனக்கு தேவையில்லாத ட்ராமாக்களோட தலைப்பு எனக்கு தேவையில்லை, தலைப்பு செய்தி எனக்கு தேவையில்லை. ஸோ நான் வந்து ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் போட்டி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதான் விரும்பவும் செய்கிறேன். பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. மேட்சோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்க பாருங்களேன். அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் சூப்பர் 4ஓட துபாயில் நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க. இது வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு காம்படிட்டிவான ஒரு மேட்ச் இந்த ஏஷியா கப்பில் இது வரைக்கும் நடக்கல. எல்லோரும் ஓமான் மேட்சை எடுத்து சொல்லுவீங்க. பட் ஆனால் நான் எப்பயும் சொல்கிறேன், ஓமான் மேட்சை இந்தியா வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு மேட்சாக தான் எடுத்து ஆடினாங்க. ஹெவி வெயிட்டான ஒரு மேட்சாக ஆடி இருந்தாங்க அப்படின்னா 11 மாற்றிருக்க மாட்டாங்க. இந்தியா சூரியகுமார் ஏதோ பின்னாடி வந்திருக்க மாட்டார். அதாவது இப்படி ஆடியே இந்தியாவில் 180 அந்த கண்டிஷன்ஸில் பவுலிங்கில் அடி உத விழுந்துச்சு பவுலர்ஸுகளுக்கு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பும்ரா, வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் இல்லாமல் இல்லைங்க, சில காம்பினேஷன்ஸ் இல்லைன்னு வச்சுங்களேன், அது ஒரு மாதிரி அடி விழுகும். புரியுதுங்களா? ஒரு பிளேயர் தனியாக போனால் அடி விழுவும். அதுவே அந்த பிளேயர் கூட 2-3 பிளேயர் கும்பலாக போனால் அடி இவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஓகேங்களா. இது வரைக்கும் இந்தியாவுக்கு இந்த ஏஷியா கப் 2020 யாரும் காம்ப்ளீட் பண்ணல. இந்த மேட்ச் ஒரு காம்ப்ளீட்டான ஒரு மேட்சாக அமையுமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். துபாயில் இது வரைக்கும் பாகிஸ்தான் 3 மேட்ச்சு இங்கே தான் ஆடி இருக்காங்க. அவங்க ஏஷியா கப்பில் வந்து அபுதாபியில் போய் அவங்க ஆடவே இல்லை. ஸோ இதனால் இந்த கண்டிஷன்ஸ் அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இந்தியாவுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க ஒரு 3 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க, வெளியில் போகவே இல்லை. இன்னொன்று யுஏஇ கூட இவங்க ஆடும்போது இவங்களுக்கு எப்படிப்பட்ட பிச் கிடச்சதுன்னா கொஞ்சம் க்ரீன் அண்ட் கிராஸ் இருக்கக்கூடிய ஒரு பிச் கிடச்சிச்சு. இனிஷியலாக ஸ்விங் இருந்துச்சு, கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் டேர்னே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டோம். அது இங்கே ஸ்பின்னர்ஸுகளோட கைவரிசை தான் இருந்துச்சு 2 இன்னிங்ஸ்லையுமே. யுஏஇ சைட்லேயும் சரி தான், இந்த பக்கம் பாகிஸ்தான் சைட்லேருந்து இருந்தால் ஷாக்காக இருந்தது. பட் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ துபாய் எப்படி ஆயிடுச்சு, ஸ்லோவான அவுட்ஃபீல்டு, அதுக்கப்புறம் சின்ன சைடு பெரிய சைடு இதை வச்சு ப்ளே பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு க்ரிப்பு டேர்ன் கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால வந்து ஸோ முழுக்க வந்து நீங்கள் ஒரு 180-200 கொண்ட ஒரு மேட்சாலாம் இல்லை. அடித்தாலே ஒரு மாதிரி சேஃபஸ்ட் ஸ்கோராக பார்க்கப்படுது. அந்த 150க்கு நல்ல ஒரு பவுலிங் இருந்தால் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது வரைக்கும் துபாய் சொல்லிக்கிட்டு இருக்கு. டாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆமாம் நீங்கள் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் பால் பேட்டுக்கு வருங்கிறதுனால எவ்வளோ அளவுக்கு அடிக்கிறோமோ, மீன்ஸ் எவ்வளோ அளவுக்கு முன்னாடி ஆடுறோமோ அது ரொம்ப நல்லது. பின்னாடி போக விக்கெட் கொஞ்சம் ஸ்லோயிஷாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இது வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணது ஏஷியா கப் பொறுத்த வரைக்கும், நான் துபாயில் பார்த்த மேட்சஸ் பொறுத்த வரைக்குமே வந்து விக்கெட் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாகிட்டே இருக்கிறத பார்க்கவும் முடியுது. சரி, பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பாகிஸ்தான் நம்ம என்ன சொன்ன மாதிரி 3 மேட்ச் இங்கே ஆடி இருக்காங்க. இந்த 3 மேட்ச்சில் இங்கே ஆடினதுங்கிறத தாண்டி 3 மேட்ச் ஆடினதில் வந்து அவங்கள வீக்கஸ்ட்டு சைடுன்னு சொல்லலாமா, இல்லை இல்லை அசோசியேட் நேஷன் சொல்லலாமா. இப்போ யுஏஇ ஓமான்கிட்டே அவங்களோட பேட்டிங் வந்து டான்ஸ் ஆடிச்சு. இப்போது ஷஹீன் ஷாஃபிலி வந்து விளையாடுறாரு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அது வருத்தம் தான், அது அவங்களுக்கு சோகத்தை தான் கொடுக்கணும். ஏன்னா நவாஸோ, அதுக்கப்புறம் முகமது ஹாரிஸோ, அப்புறம் முகமது நவாஸோ, ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா திணறிட்டு இருக்காங்க. ஈவன் ஆகாலி சல்மான் கொண்டு கூட அவர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஹான் ஒரு மாதிரி டீசெண்டாக அவருக்கு பேட்டில் விட்டுது. கீழே எனக்கு ஃபகர் ஜமான் ஒரு மேட்ச் ஒன்று யுஏஇ கூட ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் சயீம் அயூப் வந்து 3 மேட்ச் டக்கு, 3மே துபாயில், 3மே ஏஷியா கப்புங்கிறதுனால எதிர்பார்ப்பு சயீம் மேலே இருந்த அளவுக்கு இப்போ எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிறது தான் சயீமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு 6-7 பேர் பேட்டர்ஸ், இப்போ குஷ்தில் ஷா வரைக்கும் வராங்கன்னா 7 விக்கெட் வரைக்கும், இல்லை ஓகே முகமது ஹாரிஸ் வரைக்கும் வராங்கன்னா 8 விக்கெட் வரைக்கும் பேட்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா, இல்லை 7 விக்கெட் வரைக்கும் பேட்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க. இவங்ககிட்ட அந்த அவுட்புட் வருதானா வரலை. மைக்கர்சன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸாக பார்த்து டீமுக்குள்ளே பொறுக்கி போட்டார், ஃபிட்னாக இருக்கிறவங்களாம் பார்த்து போட்டார். பட் ரிஸ்வானை இவங்க எனக்கு விட்டுட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. சரி, இங்கே பாருங்கள், டீமை பொறுத்த வரைக்கும் பாபர், ரிஸ்வான் 2 பேரும் ஒன்றா ஆடுறது தான் பிரச்சனை. 2 பேரும் தனித்தனியாக ஆடும்போது இல்லை ரிஸ்வான் தான் நான் பிக் பண்ணுவேன் T20க்கு.
ஏன்னா ரிஸ்வான் எனக்கு ரன்னவால் அடித்து கொடுப்பாரு, இன்னொரு பக்கம் அடிக்கிறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ரிஸ்வான் இருக்கக்கூடிய 50 அண்ட் மீதி இருக்கக்கூடிய ஒரு டீமில் இருக்கக்கூடிய ஒரு 80 பால்ஸில் வந்து அதை 120 இல்லை 140 30 கன்வெர்ட் பண்ணும்போது ரிஸ்வான் வந்து ஒரு 50யும் சேர்த்து டீம் 170 ரன் அப்படிங்கிறது வந்து இங்கே கிடப்பாங்க. இங்கே இல்லைனாலும் அட்லீஸ்ட் 140 கிடப்பாங்க. பட் ரிஸ்வானை மைக்கர்ஸும் வெளியில் விட்டதுங்கிறது என்னோட பிழையாக நான் அதை பார்க்குறேன். இது பின்னாடி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து நான் இங்கே சொல்கிறேன். பட் பின்னாடி ஷஹீன் ஷா அஃப்ரிடி வரைக்கும் இருக்குது பேட்டிங் அப்படின்னு சொல்கிறத விட மேலே இருக்கிறவங்க ஷஹீன் ஷா அஃப்ரிடியை பேட் பண்ண விடக்கூடாது. சரி, இப்போ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் நான் சொல்கிறேன்ல, ஓமான் UAE கிட்ட திணறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்போது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா கிட்ட சைமு விக்கெட் ஆன விதம் ரொம்ப மாதிரி புவராக இருந்துருச்சு. அதுக்கப்புறம் பும்ராவை வந்து அடிக்க போய் அவுட் ஆனாங்க. பட் பும்ராவை ஃபர்ரான் அடித்தார், மிடில் விக்கெட் மேலே ஒன்று அடித்தார், அதுக்கப்புறம் பிஹைண்ட் த ஸ்கொயரில் ஒன்று அடித்தார், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபகர் ஜமான் வந்து வருண் சக்கரவர்த்தி ஸ்டெப் அப் பண்ணி அடித்தார். ஆனால் வருண் சக்கரவர்த்திக்கிட்டே திரும்ப அவர் வந்து அவுட் ஆனார். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்கிட்ட தான் நிறையாவுக்கு அவுட் ஆனாங்க, ஸ்பின்னர்ஸை ரீட் பண்ண முடியாமல் அவுட் ஆனாங்க. சரி, இப்போது திரும்ப அதே இந்தியன் பவுலிங் அட்டாக், ஸோ அதே பிளானோட அதே எக்ஸிக்யூஷனோட வருவாங்க. சைம் ஓகே, அவர் வந்து திடீர்னு ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருன்னு வைங்களேன், 20% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் எதாவது பேட்டெல்லாம் நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன்னா ஃபகர் ஜமான் வர்சஸ் இந்தியன் ஸ்பின்னர், ஃபகர் ஜமான் வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி, ஃபகர் ஜமான் வர்சஸ் குல்தீப் யாதவ். ஸோ இந்த பேட்டில் அதான் ஃபகர் ஜமான் வர்சஸ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆடுவாங்க, எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்கங்கிறத வந்து நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன். எனக்கு அந்த ஒரு கிரிக்கெட் அது இந்த பேட்டில் யார் ஜெயிக்கிறாங்கங்கிறத நான் பார்க்கணும். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆகாலி சல்மான்கிட்ட ஒரு கேப்டனாக நல்ல ஒரு இன்னிங்ஸ் எதிர்பார்க்குறேன். இப்போ ஃபகர் ஜமான் மட்டும் தனியாக ஸ்பின்னர் எதிர்கொள்றது இல்லாமல் ஆகாலி சல்மானும் சேர்ந்து ஸ்பின்னர்ஸ் ஆடுறதை பார்க்குறதுலேயும் நான் கொஞ்சம் எதிர்பார்ப்பில் காத்துக்கிட்டு இருக்கேன். மேலே ஃபர்ரான் வந்து பும்ரா அடித்தார். இப்போ பும்ரா வர்சஸ் ஃபர்ரான் எனக்கு அந்த பேட்டில் பார்க்கணும். அதாவது லாங் ஆனுக்கு மேலே தலையில் சொட்டேன ஒரு அடி பும்ரா தலையில் நல்லா இருந்துச்சு. எனக்கு பும்ராவை அடிச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ திரும்ப அந்த பேட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பும்ரா ஹர்திக் பாண்டியா வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் வந்துட்டு அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ். இப்போ வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ் கிட்டத்தட்ட 7 ஓவர் ஒன்றா போடுவாங்க, இல்லை 6 ஓவர் போடும், 8 ஓவரா, சரி ஓகே 8 ஓவர் 7 ஓவர் வச்சுப்பாங்க, அது அடி விடுறதை பொறுத்து இருக்குது. ஸோ அப்போ இவங்களை ரீட் பண்ணுறதே இந்த எண்டில் வேணால் குல்தீப் யாதவ், அந்த எண்டில் வந்து வருண் சக்கரவர்த்தி, அப்படிங்கிறதே பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாகவே அமையும். நான் இந்த ஏஷியா கப்பில் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ண எது தெரியுங்களா, குல்தீப் யாதவும் வருண் சக்கரவர்த்தி ஒன்றா சேர்ந்து போடுற ஓவர்ஸ் தான் அப்படின்னு நினச்சேன். பில்டப் பண்ணல. ஒருத்தர் ரிஸ்ட் ஸ்பின்னர் சைனா மேன் பவுலர், இன்னொருத்தர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி கூட சொன்னால். ஸோ இவங்க 2 பேரும் எப்படி போட போகிறாங்க, திணறடிக்க போகிறாங்க, திணறிட்டு தான் இருக்காங்க. இவரை ரீட் பண்ணவே முடியல, கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே சேர்ந்து. அப்புறம் ஓமான் கூட நான் சொல்லிக்கிறேன், அடி விழுந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இல்லை அக்ஸருக்கு அடி ஹர்திக் பாண்டியாவும் குல்தீப் தான் மட்டும் தப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். துபேவுக்கு நல்லா அடி விழுந்தது ஓமான் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல்டாக போகிறதுக்கு 16 ஓவர்ஸ் ஆள் இருக்காங்க. பட் இன்னும் ஒரு சிவம் துபே நல்லா போட்டார்னா ஓகே. ஆனால் ஆல்ரெடி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தார் குல்தீப் யாதவ் 2 மேட்ச்சு, அதுவுமே இங்கே துபாயில் தான் வாங்கினார். துபாயில் தான் வாங்கினார். ஸோ பாகிஸ்தானோட பேட்டிங் அட்டாக் இந்த பக்கம் இந்தியாவோட பவுலிங் அட்டாக்கை சமாளிக்குமா, பதில்கள் இருக்கா? டெத் ஓவரில் ஒரு பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா வருவாங்க. ரன்ஸ் வந்து இப்போ ஒன்றும் 120 130 140 அடிச்சாச்சு, 120 இன்னும் 16 ஓவர் முடிஞ்சிருக்குது, இன்னும் 4 ஓவர் இருக்குது. அந்த 4 ஓவரில் நீங்கள் டபுளாக எடுக்கணும், இல்லை 30 40 எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும் அப்படின்னா, இல்லைனா வந்து ஒரு 40 ரன் அடிக்கணும் அப்படின்னா அங்கே பும்ராவை அடிக்கிறதுக்கு 2 ஓவர் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ அது பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். நியூ பாலையும் டெத் ஓவர்லையும் பெரிய ஒரு சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் 20 ஓவர் இந்தியா கிட்டேருந்து சாலிடாக நல்ல பவுலர்கள் கொண்ட ஒரு அட்டாக் வச்சு போடுவாங்க. அப்படியே இப்போ இந்தியாவோட பேட்டிங் வந்துட்டிங்க அப்படின்னா சுப்மன் கில் ஏமாத்தாரு. அங்கே சைம் ஐபு மாதிரி இங்கே அந்த பக்கம் கில்லுக்கிட்ட இருந்து ஓமானில் ஆன அந்த பர்ஃபார்மன்ஸ் ஏற்றுக்கவே முடியாது. அதுலேயும் அந்த ஓவர் மெய்டுன்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டு வேறு ஆயிருக்கிறாருங்கிறதுமே வந்து கில்லி மேலே இருக்கக்கூடிய கரை. ஏன்னா சஞ்சு சாம்சன் விளையாண்டுருந்தவரை பின்னாடி அனுப்பிட்டு அந்த இடத்துல இவர் பேக் பண்ணி ப்ரொமோட் பண்ணும்போது கில்லு இங்கே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் ஷஹீன் ஷா அஃப்ரிடி வருவாங்க. ஸோ எப்படி கில் சமாளிக்க போகிறாருங்கிறது ஒரு பக்கம். பட் அபிஷேக் சர்மா தான் 2 டீமோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவர். ஏன்னா டமால் டுமால்னு அவர் தான் அடிக்கிறாரு. இந்த பிச்சில் வந்து 180 தான்ப்பா நல்ல ஸ்கோர் அப்படின்னா, இவர் அடிக்கிற அடிக்கு டீமோட ஸ்கோர் 190 போயிடுது. ஸோ இவர் அடிக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் சேர்த்து வச்சு அடிக்கிறாரு குறைஞ்ச பாலில் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அபிஷேக் சர்மாவை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இருக்குன்னு நினைப்பாங்க. இந்தியன் டீமில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான் பாகிஸ்தானில் இருக்கிறாங்க, சயீம் அயூப் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ சயீம் அயூபை வச்சு எவ்வளோ பண்ண போகிறாங்க? ஒரு விக்கெட் 2 விக்கெட் தாராளமாக எடுத்தே ஆகணும். விக்கெட் எடுத்தே ஆகணும். இப்போ விக்கெட் எடுக்கலன்னு வைங்களேன், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாயிரும். அப்ராரும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் சொல்லுவேன், மேலே அதாவது அயூபு ஒரு விக்கெட்டு, அப்ரார் ஒரு விக்கெட்னா பின்னாடி டெத் ஓவர்ஸாக ஒரு ஷஹீன் ஷா அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப் வந்து ப்ரெஷர் போட்டு ஸோ இந்தியாவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவோட பேட்டிங்கில் என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
சேலஞ்ச் இது வரைக்கும் வரல. இந்த சீசனில் இந்தியாவுக்கும் பேட்டர்ஸ்க்கு பெருசாக சேலஞ்ச் வரல. இப்போ எனக்கு அக்ஷர் பட்டேல் விளையாடுறது பிடிச்சிருக்கு, அகேன்ஸ்ட் ஸ்பின் நல்லா விளையாடுறாரு. சூரியகுமார் யாதவ் வர்சஸ் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின்னரையும் ஸ்வீப் சூப்பராக ஆடுவார், மடக்கி ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் பிஹைண்ட் ஸ்கொயரில் ஆடுவார். திலக் ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, கேட்ச் எடுக்கிறாரு, சில நேரத்தில் வந்து பேட் பண்ணுறாரு இருக்குது. சஞ்சு சாம்சன் ப்ரொமோட் பண்ணாங்க 50, பட் இப்போ திரும்பவும் நம்பர் 6 நம்பர் 5க்கு அவர் வருவார். அண்ட் துபே வந்து பவுலிங் இது வரைக்கும் போட்டுட்டு இருந்தார். பேட்டிங் அதான் சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு பேட்டிங் பெருசாக கிடைக்கவே இல்லை. பேட்டிங் பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று சொல்லுவேன், ஷஹீன் ஷாஃபிரியோட நியூ பால், அப்புறம் சயீம் அயூப் வந்து இயர்லியாக வருவார். மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராரை கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் ஹாரிஸ் ரஃப் வருவார், பின்னாடி ஷஹீன் ஷாஃபிரி, இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. எனக்கு என்னமோ இங்கே பேட்டிங் லைனப் கொஞ்சம் ஏதோ உடஞ்சிருக்குதோ பார்ப்போம். நவாஸ் எந்த அளவுக்கு போடுறாருன்னு பார்ப்போம். பட் நவாஸ் எனக்கு சிறப்பாக போட்ட மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் ஆகாலி அலி சல்மானோட ஒவ்வொரு மூவும் அண்ட் மைக் ஹசனோட ஒவ்வொரு டாக்டிக்கலான விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்தியாவை வீழ்த்துறதுக்கும், அதுவும் சாதாரண விக்ட்ரி இல்லை, ஒரு நல்லது ஒரு விக்ட்ரியாக டாமினன்ட் விக்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னா மூவ்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவுட்ஃபீல்டில் நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க அப்படின்னா அந்த டீம் ஜெயிக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் ப்ரெஷர் விழுது. ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நீ லெஃப்ட் ஹேண்டருக்கு உனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்டு டிபிடி விக்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது, அப்போ நான் இழுத்து போகிறேன், நீ அங்கே அடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணும்போது அங்கே நல்லா ஃபீல்டர் வச்சு பண்ணணும். ஸோ ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன் சரியாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே துபாயில் ஜெயிக்கலாம். பட் இந்தியா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சுப்மன் கில் இருக்கிறது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், சூரியகுமார் யாதவ் வரானா அவர்கிட்ட நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுங்கிறத தாண்டி இந்தியாவோட பேட்டிங் பார்க்கணும். ஸோ நேற்றுக்கு டாஸை வின் பண்ணி ஓமான் கிட்ட பேட்டிங் எடுத்தாங்க, ஆனால் ஜாலியாக விளாண்டாங்க. அப்படி இல்லாமல் ஒரு சீரியஸான ஒரு கிரிக்கெட் இந்தியா ஆடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போவும் சொல்கிறேன், நான் பாகிஸ்தானோட பவுலிங் அண்ட் பாகிஸ்தானோட பேட்டிங் இது வந்து ஈக்குவலாக டீமுக்கு பேலன்ஸ்டாக இருக்குன்னா இல்லை, எனக்கு பவுலிங்க்கு வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பேட்டிங் கீழே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இப்போ நீங்கள் இந்தியா டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி யூனிட்டியாக ஆடிட்டு இருக்கிறாங்க, ஜெயிச்சுட்டு வேறு இருக்கிறாங்கிறதுனால ஸோ பாசிட்டிவாக இருப்பாங்க, ஜெயிக்கணுங்கிற வெறியோடவே போவாங்க. பார்ப்போம். பட் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா? வின்னிங் பர்சன்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு 53% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். இந்தியா அந்த மேட்ச்சில் கட்டாயம் ஜெயிப்பாங்க. 47% பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். நான் என்ன சொன்ன மாதிரி ஃபகர் ஜமான் வர்சஸ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஹான் வர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ரா, பின்னாடி இருக்கிறவங்களாம் இவங்களோட பவுலிங்கை தாங்குவாங்கன்னு தெரியல. அப்புறம் குல்தீப் யாதவ் ஒரு மாதிரி பாம்பு செம்மையாக விடுறாரு. இந்த மேட்ச்சில் யார் எஃபெக்டிவாக இருப்பா? நான் சொல்லியிருக்கேன், அந்த ஃபகர் ஜமான்லாம் சொல்லியிருக்கிறேன், அதே ஒரு ஷஹீன் ஷாஃபிரிலாம் இருக்கார், பேட்டிங் பவுலிங் ரொம்பவே நல்லாவே பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்காரு. அவர் பேஸ் பண்ணி பேட்டர் நல்லா முட்டுது. யார் உங்களோட இந்த மேட்சோட நம்பிக்கை நாயகன்? சொல்லுங்கள், யார் நல்லா பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா, எஃபெக்டிவாக இருப்பாங்க நீங்கள் யார் நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பா, அதுக்கப்புறம் யார் எஃபெக்டிவாக இருப்பாங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பும்ராவுக்கு போன மேட்ச் ரெஸ்ட் கிடச்சி, அதனால் பயம் கிடையாது. ஹர்ஷ்தீப் சிங் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்க, நான் அந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். பட் ரியாலிட்டியில் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஏஷியா கப் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, விற்றுருப்பாங்க அப்படின்னா, பாருங்கள் எப்படியும் இந்தியாவும் பாகிஸ்தானும் 3 இல்லை 2 மேட்ச் கட்டாயம் மோதுவாங்க, ஏதாவது நம்மளுக்கு கண்டிப்பாக தலைப்பு செய்தி போடுற மாதிரி கிடைக்கும், அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இந்த தடவை நம்ம திரும்ப சொல்கிறேன், கிரிக்கெட்டால் அந்த தலைப்பு செய்தியாக இருந்தால் சந்தோஷம், வேறு எது மூலமாகவும் எதுவும் நடக்கக்கூடாது. நல்ல விதமான கிரிக்கெட் நடக்கணும், நல்ல கிரிக்கெட் அவங்க ஆடணும், பார்த்து நம்மள எல்லாரையும் பாருப்பா எப்படி இருக்காங்கப்பா எப்படி விளாட்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கிறோம். ஓகேங்களா? தென் ஓகே பார்ப்போம். எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில். இதுக்கப்புறம் டாஸ் போடும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணுறதோ, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணதோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து ரிவ்யூ வீடியோஸில் நான் சந்திக்கிறேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?